எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷாலினி. இது என்னோட ஸ்டூடண்ட் சாந்தியோட மெஷர்மென்ட். அவங்களுக்கு கட்டிங்ல டவுட் இருந்ததுனால வீடியோவ அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் மெஷர்மென்ட் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட ப்ளவுஸும் அதாவது சிங்கிள் ப்ளவுஸ் நல்லா பக்காவா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு தெரியும் ஃபோல்டிங் இந்த பக்கமா அதாவது ப்ளவுஸ வந்து நம்ம 2 பீஸா அப்படியே ஃபோல்ட் பண்ணிருவோம். இந்த இந்த சார்ட்ட நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ப்ளவுஸ் மேல வச்சு நம்ம கட் பண்ண போறோம். இப்போ கீழ கரப்பகுதியா இருந்தது அப்படின்னா 1 இன்ச் விட்டுக்கணும். ரா எட்ஜஸா இருந்ததுன்னா, ரா எட்ஜஸ மடிக்கிறதுக்கு 1/2 இன்ச், அப்புறம் ஃபோல்ட் பண்றதுக்கு 1 இன்ச்ன்ட்டு 1 1/2 இன்ச் விட்டுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ரா எட்ஜஸா இருக்கு அப்படின்றதுனால 1 இன்ச் விட்டாச்சு. சேம் டைம் நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேக் லென்த் இவங்களுக்கு 13 1/2 இருக்கு. சேம் நம்ம 13 1/2 எடுத்து நம்ம ப்ளவுஸ்ல அப்ளை பண்ணும்போது, பின்பக்கத்துல அந்த இடுப்பு பகுதி தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம பிளஸ் 1 இன்ச் வச்சு 14 1/2 வச்சுக்கிறோம். ரெடி அளவு 14 1/2. 2 சைடு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பேரலலா லைன் போடுறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர மேல ஃப்ரண்ட் பகுதியில அட்டாச் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் 14 1/2 வச்சாச்சு. மேல ஒரு 1/2 இன்ச் விட்டாச்சு. நெக்ஸ்ட் இவங்களுடைய ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15 1/2. 15 1/2ல பாதி 7.75 7.75. இப்போ அவங்களுடைய பின்கழுத்து இறக்கம் வந்து 9 இன்ச்சஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த 7.75ல இருந்து 1/4 இன்ச்சா லெஸ் பண்ணிட்டு வந்துரணும். இப்போ 7.75ல இருந்து 1 7.5 2 7.25 3 7 4 6.25 5 6 7 8 9 5.75 வருது. அத அப்படியே நம்ம இங்க மார்க் பண்ணிடுறோம். இத ஜஸ்ட் அப்படியே ஒரு லைன கனெக்ட் பண்ணிடுறோம். இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 5.25. இப்ப நம்ம இங்க 5.25 எடுத்தோம் பார்த்தீங்களா? இதோட இங்க இருந்து அதாவது இந்த டாப்ல இருந்து கீழ 6 இன்ச்சுக்கு மார்க் பண்றோம். இது ஆர்ம் ஹோல். ஓகேங்களா? டாப்ல இருந்து 6 இன்ச் எடுத்துட்டோமா? இப்ப இந்த லைன் சேமா வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்க இருந்து ஒரு 6 மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டோம். 5.25 6 வச்சாச்சு. இப்போ செஸ்ட் மார்க் பண்ணணும். இவங்களோட செஸ்ட் பார்த்தீங்கன்னா 37. 37 டிவைடட் பை 2 18.5. சாதா பிளவுஸ் அப்படின்றனால 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். 20. இத டிவைடட் பை 2 போடுறோம். 10 இன்ச்சஸ். வர்ற மெஷர்மெண்ட்ட இங்க இருந்து ஃபோல்டிங்ல இருந்து அப்படியே 10 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிடணும். தட்ஸ் இட். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இடுப்பு சுற்றளவு அதாவது வெயிஸ்ட்க்கு வந்துரும். வெயிஸ்ட் அவங்களோடது வந்து 32. 32 டிவைடட் பை 4 8 இன்ச்சஸ் வருது. இங்க 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு பேக்ல ஒரு டாட் வரும். அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச். அதாவது இங்க 1/4 இன்ச் அந்த பக்கம் 1/4 இன்ச் பிடிக்கும்போது 1/2 இன்ச் நம்ம ஒரு சைடுக்கு வரும். 2 சைடுக்கு வரும்போது 1 இன்ச் வந்துரும். ஸோ இந்த 8ல இருந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த லைனையும் இந்த 10யும் கனெக்ட் பண்றோம். இப்ப கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தையலுக்குன்னு நம்ம சப்போஸ் நம்ம பாடி சேஞ்சஸ் ஆகும்போது தையலுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டோம்னா போதும். ரொம்ப துணி விட்டோம்னா ஃபியூச்சர்லன்னு விட்டுட்டோம்னா உள்ள அப்படியே பல்கா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கே போடுறதுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 1 இன்ச். இது 10 இன்ச். இது 8 + 1 ரைட்?
முடிச்சதுக்கப்புறம் இங்கே நம்மளுடைய ஆம் ஹோல் வளைவு வரும். நம்ம இங்கே ஆம் ஹோல் வந்து 16 மெஷர் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஜஸ்ட் செஸ்ட் மார்க்கிங்கோட நிப்பாட்டிட்டோம். இப்போ இங்க இருந்து இந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு 1 இன்ச் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு ஜஸ்ட் இந்த லைன் இந்த மார்க் பண்ணது கீழே இருக்கிற இந்த லைன் இதை அப்படியே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிரும். அவ்வளவுதான். இது மேக்ஸிமம் மோர் ஓவர் சரியா இருக்கும். இப்போ இங்க ரெடி ஷோல்டருக்கு வந்துடும். இப்போ அவங்களோட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 2.5 இன்ச்சஸ் இருந்தாலே போதும். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இது ஷோல்டர்ல இருந்து 1/2 இன்ச் ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்காக நம்ம விட்டுட்டு இங்க இருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் ரெடியா பாக்குறதுக்கு விட்டுட்டு இந்த நெக்கை அட்டாச் பண்றதுக்காக 1/4 இன்ச், 1/2 இன்ச் தேவையில்ல, 1/4 இன்ச் விட்டா போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 1/2 இன்ச்சும் இந்த 1/4 இன்ச்சும் விட்டுட்டு பார்த்தோம்னா 2.5 இன்ச்சஸ் நமக்கு ரெடியா தெரியும். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுடைய கழுத்தினுடைய அகலம். இது எவ்வளவு இருக்கு? 2.5 இன்ச்சஸ் இருக்கு. இப்போ நம்மளுடைய பின் கழுத்து இறக்கம் எவ்வளவு சொன்னோம்? பேக் நெக் 9 இன்ச்சஸ் சொன்னோம். ஸோ அந்த 9 இன்ச்சஸை இங்க இருந்து ஆம் ஹோல் லைன் பண்றதுக்காக நம்ம டாப்ல இருந்து பண்ணோம். பேக் நெக்குக்காக இங்க இருந்து எடுத்திருக்கோம். 9 இன்ச்சஸ்ல அப்படியே மார்க் பண்ணி இங்க 2.5 இன்ச்சஸ், அதாவது பின் கழுத்து உங்களுக்கு இப்படி வரும் அப்படின்னா சேம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்படின்னு எடுத்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராட்னஸ் வரும். இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராட்னஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னனால ஒரு 2.25, சாதா பிளவுஸ் அப்படின்றனால ரொம்ப லூஸ் ஆயிடும். அதனால ஒரு 2.25 மட்டும் எடுத்துக்கிட்டேன். 2.25 ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த லைன் கிடையாது, இது வந்து தையலுக்கான லைன் விட்டுருக்கோம். இங்க இருந்து இந்த 2.25 மார்க் பண்ண பார்த்தீங்களா? அப்படியே லைன் போட்டுட்டு இதை அப்படியே கனெக்ட் பண்ணிடுறோம். ரைட்? இப்போ இது வந்து பா நெக் மாதிரி இருக்கு. நம்ம இப்படியே பாவா விட்டுட்டோம்னா கூட ஓகே. இது அப்படியே சைட்ல லைன் போட்டு ஸ்டார் நெக் அந்த மாதிரி கூட பண்ணிடலாம். இவங்க வந்து ரவுண்ட் அப்படி கேட்டதுனால இந்த ஸ்கேல் வச்சு போட்டுட்டோம்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வைடா வரும். இல்லை அவங்களுக்கு மேலே வந்து இப்போ எவ்வளோ பார்த்தோம்? 2.5 பார்த்தோமா? இங்கே கீழே 2.75 2.25 எடுத்தோமா? 3 எடுத்துக்கிறது 3.5 எடுத்துக்கிறது இது எல்லாமே அவங்களுடைய விருப்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் அப்படின்றதுனால இதே இது 8 இன்ச்சஸ் இருந்ததுன்னா நீங்க சேம் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடாது. இங்க வந்து ஒரு சேஞ்சஸ் வரும். இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி கட் பண்ண போறோம்னா இங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க நிப்பாட்டிடணும். டாப்ல நிப்பாட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த டாட்ல இருந்து அப்படியே கர்வ் பண்ணி வந்து இங்க நிப்பாட்டுறோம். தென் இங்க இருந்து கீழே இறங்கிடுறோம். ஓகேவா? மெஷர்மெண்ட் புரிஞ்சதா? இங்க இருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ எடுத்தோம்? 14.5. ஓகேவா? கட் பண்ணிடலாம். இதுதான் சாந்தியோடைய பேக் நெக் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு போயிடுறோம். எப்பவுமே ஒரு பிளவுஸ் எடுத்ததுமே பேக் கட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட், அப்புறமா பட்டி, அப்புறமா கொக்கி காஜா, அப்புறமா ஹெம்மிங் பீஸ் இதெல்லாம் தான் எடுக்கணும். ஏன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் கட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்லீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் தெரிய போற பார்ட்டே பார்த்தீங்கன்னா பேக் தான். அதனால நம்ம அங்க ஒட்டு எதுவும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஸ்லீவுக்கும் நம்ம ஒட்டு கொடுத்தோம்னா விசிபிளா தெரியும். இதே இது பட்டிக்கோ ஃப்ரண்ட்டுக்கோ ஹூக்கு காஜா கொக்கி காஜாக்கு கொடுக்கும்போது அந்த ஒட்டு கொடுத்தோம்னா அது தெரிய சான்சஸ் இல்லை. அதனால அது நம்ம சாரிக்குள்ள போயிடும் அப்படின்றனால நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவுக்கு வந்துடுறோம். உங்களுக்கு கலர் வேரியேஷன் டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிளவுஸ் பீஸ்ல அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணுவோம். பிளவுஸ்ல கட் பண்ணும்போது 4 பீசஸ் வந்துடும். இது நம்ம சார்ட் அப்படின்றனால 1 மட்டும் தான் கட் பண்ண போறோம். இதை நம்ம பிளவுஸ்ல வச்சு பண்ணும்போது நமக்கு 4 பீஸ் கிடைச்சிரும். அதை நம்ம பிளவுஸ்ல கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும்.
இப்போ எப்படி நம்ம பேக்குக்கு மடிக்கிறதுக்கு கரைப்பகுதியா இருந்தா 1 இன்ச் விடணும், ரா எட்ஜஸா இருந்தா 1.5 இன்ச் விடணும்னு சொன்னேனோ, சேம் ப்ரொசீஜர் தான். கைக்கும் மடிக்கும்போது கரை பகுதியா இருந்ததுன்னா 1 இன்ச்சு, ரா எட்ஜஸா இருந்ததுன்னா 1.5 இன்ச் விட்டுக்கணும். இப்போ இது கரைப்பகுதியாவே இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்க கீழ 1 இன்ச் மார்க் பண்ணிடுறோம். லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது அடிச்சு திருப்புவோம். சம்டைம்ஸ்ல மடிச்சு ஹெம்மிங் பண்ணுவோம். இல்லைன்னா பைப்பிங் பண்ணுவோம். அதெல்லாம் அந்தந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி மாறும். வச்சாச்சு. இப்போ ஸ்லீவினுடைய லென்த் இவங்களுக்கு 7 இன்ச்சஸ். நம்ம எப்படி இங்க ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் ஆட் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்லீவ்லயும் 1/2 இன்ச் ஆட் பண்ணணும். ஸோ 7 + 1/2 7 1/2 மார்க் பண்ணிடுறோம். லைன் சேமா வரணும் அப்படின்றதுக்காக 2 இடத்துல மார்க் பண்ணி செவன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டோம். இங்க 1 இன்ச்சு இது ஃபுல்லாவுமே இங்க இருந்து இது வரைக்கும் 7 1/2. ஓகேங்களா? இப்போ இவங்களோட செஸ்ட் பாத்தீங்கன்னா 37 அப்படின்றதுனால இங்க டாப்ல இருந்து ஒரு 3 1/2 இன்ச்சஸ் இறக்கணும். கேப் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். வீடியோவும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிகினர்ஸ் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இது கம்ப்ளீட்டா குழப்பமா இருக்கும். எடுத்துட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் இந்த லைனை இன்னும் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். இப்ப என்ன பண்றோம்னா இந்த ஷோல்டரையும் இங்க தையலுக்குன்னு விட்ட இடத்த இப்படி வச்சுக்கிட்டு இது துணியா இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். இது சார்ட் அப்படின்றனால கிளியறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது அப்படியே நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க் வச்சிடணும். ரைட்? ஏன்னா நம்ம ஆம்ஹோல் வந்து அவங்களுக்கு பாடியில 16 எடுத்திருக்கிறோம். பட் மெஷர்மெண்ட்ல நம்ம எந்த இதுவுமே பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் அப்படியே வளைச்சு நம்ம எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம லைன் போடுறோம். போட்டுக்கிட்டு நமக்கு எவ்வளவு இருக்குதோ இது அப்படியே 2வா ஃபோல்ட் பண்றோம். சென்டரா ஒரு மார்க் வச்சிடுறோம். அவ்வளவுதான். முடிச்சதுக்கு அப்புறம் இங்க டாப்ல இருந்து ஒரு 1 இன்ச் 40 and 40 above செஸ்ட் இருக்கிறவங்க ஒரு 1 1/2 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இங்க 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் 3 1/2 எடுத்தோம். ஓகேவா? இந்த கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு இங்க இருந்து ஒரு கர்வ், அப்புறம் இது அப்படியே நீங்க பாருங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி போட்டு முடிஞ்சது. இங்க உங்களோட ஸ்லீவ் ரவுண்ட் இது 7 அப்படின்றதுனால அப்படியே அதாவது 14 வந்து டிவைடட் பை 2 கொடுத்துட்டு 7 இதை அப்படியே கனெக்ட் பண்றோம். இங்க பிளவுஸ்ல தையலுக்கு கொடுத்தோம் பாத்தீங்களா? அதே மாதிரி இங்கேயும் தையலுக்கு 1 இன்ச் இருந்தா போதும். இது அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது 7 கட் பண்ணும்போது ஒரு சார்ட் பாத்தீங்கன்னா மினிமம் 7 to 8 rupees தான் இருக்கும். இதுவா ஏதாவது ஃபால்ட்னா கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனா பிளவுஸ் பீஸ்ல கட் பண்ணிட்டீங்க, நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 to 120 rupees லாஸ் ஆயிடும். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் பாத்தீங்களா? அதே 1 இன்ச்சை இங்கேயும் மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு இது அப்படியே ஜஸ்ட் ஒரு டாட்டட் லைன் மாதிரி போட்டுருங்க. எதுக்காகனா நம்ம குடஞ்சி வெட்டுறதுக்காக. இப்போ இந்த டாட்டட் லைன் போட்டோம் பாத்தீங்களா? இது அப்படியே அப்படியே ஃபோல்டட் பண்ணது மாதிரி இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேங்களா?
இந்த வி வரைக்கும் இல்ல, அப்படியே அந்த வில இருந்து அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து கட் பண்ணி எடுத்துடணும். தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? ஓகே, இந்த கொடைஞ்சி எடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டாவும், அதாவது நம்ம கையினுடைய ஃப்ரண்ட் பார்ட்டாவும், இந்த இடம் பேக் பார்ட்டாவும் வந்துடணும். இதை நீங்க ரைட் லெஃப்ட் பார்த்துக்கோங்க. இதே இது இந்த ஸ்லீவ் அப்படியே நம்ம கட் பண்றோம் அப்படின்னா இது லெஃப்ட் ஹேண்டா இருக்கும். இதை ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சோம்னா ரைட் ஹேண்டா இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் சேஞ்சஸ். இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்தாச்சு, ஸ்லீவ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட்ல 2 பீசஸ் வரும். நம்ம சார்ட்டா இருக்கிறதுனால இதை வச்சுதான் நம்ம டிராஃப்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம செஸ்ட் பகுதி அதிகமாகவும் 10 இன்ச்சஸும், இடுப்பு பகுதி 8 தான், 1 இன்ச்சஸ் வந்து டாட்ல வந்துடும் 8. ஒரு ரெண்டுத்துக்கும் 2 இன்ச்சஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இந்த லைன் வந்து அப்படியே கிராஸா வந்திருக்கு. ஆனா ஃப்ரண்ட்ல அப்படி கிடையாது. ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு செஸ்ட் இருக்கிறதுனால நம்ம இங்க டாட் பிடிக்கணும். சைஸுக்கு ஏத்த மாதிரி 1, 1.5, 2 அந்த அளவுக்கு கூட நம்ம டாட் பிடிப்போம். ஸோ இத மாடலா வச்சுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுக்க போறோம். ஸோ நம்ம இந்த சார்ட்டை இப்போ தேவைக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த பார்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. அதனால இப்போ நம்ம சார்ட்டை வச்சுட்டு நம்ம இப்படி வச்சு பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த அளவு இருக்கா ஓகேவான்னு. இதே இது நம்ம பிளவுஸ்ல பண்ணும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்கன்னா ஈஸியாக அவங்க கிளாத்லேயே மார்க் பண்ணிடுவாங்க. ப்ராக்டிஸ்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு சார்ட்ல பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஃபுல் வாயில் பிளவுஸ்லயோ இல்லை லைனிங் பிளவுஸ்லயோ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். நீங்க வெக்ஸ் ஆக மாட்டீங்க, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஆக மாட்டீங்க. அதனால தான் இப்போ இங்க பேக் பார்த்தீங்கன்னா 14.5 எடுத்திருக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இங்க அபெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஒரு மார்க்கிங்கும், அதுக்கு கீழே நம்ம செஸ்ட் அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணுவோம். இப்போ இதை ரஃபா வச்சுக்கிட்டு இங்க ஃபோல்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்து விட்டுடுங்க. இங்க பேக்ல எவ்வளோ வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பின் கழுத்து அகலம் வந்து 2.5 தான் வச்சிருக்கோம். சேம் அப்படியே வச்சுட்டு இந்த ஆம் போல அப்படியே டிரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் மட்டும் முடிஞ்சிருச்சு இந்த பார்ட். இதுல இருந்து நம்ம இதை எடுத்துடணும். ஓகேவா? மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2.5 இன்ச்சஸ் இருக்கு. இப்போ இவங்களுடைய முன்கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ். இப்போ நம்ம இங்கே சார்ட்ல கொடுத்துருந்தோம் பேக்ல ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம் அப்படின்னுட்டு. அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு இந்த ஹாஃப் மார்க்கிங்ல இருந்து 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்றோம். பண்ணிட்டு இங்க கீழே 2.25 இன்ச் அகலம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரண்ட் கொஞ்சம் ப்ராடா தெரியும். 2 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம அப்படியே இந்த லைனை டிரா பண்ணிடுறோம். பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம இங்க வச்சிடறோம். முடிஞ்சிருச்சு. இந்த 1/2 இன்ச் அப்படியே லைன் டிரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது 1/2 இன்ச்.
இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6 இன்ச். இந்த அகலம் வந்து 2.5 இன்ச். இந்த அகலம் 2.25. இப்போ இங்க சென்டர்ல இருந்து இவங்களுக்கு 37 செஸ்ட் அப்படின்றதுனால இது ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸா இருந்தது அப்படின்னா ஒரு 10.5 ஓகே. இது கிராஸ் கட்டா இருந்தது அப்படின்னா அவங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க 10 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த லைன் ஈக்குவலா வரணுன்றதுக்காக 10.5ல ஒரு மார்க்கிங் வச்சுட்டு இதை அப்படியே லைன் போட்டுறோம். இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் டாட்டுக்கு நெக்ஸ்ட் இங்க இருந்து கீழே மெயின் டாட் இவங்களோட செஸ்டோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2.5 இன்ச் 3 இன்ச் 3.5 இன்ச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செஸ்ட் 37 பஸ்ட் 40. ஸோ நான் ரேண்டமாக ஒரு 3 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே ஒரு லைன் போட்டுடுறோம். எல்லாமே ஈஸி தான், நம்ம ப்ராக்டிஸிங்ல தான் இருக்கு. இப்போ இவங்களுடைய டாட் உடைய அகலம் 4 இன்ச்சஸ். 40 அப்படின்றதுனால 40 டிவைடட் பை 10 4 இன்ச்சஸ். இதை அப்படியே கனெக்ட் பண்றோம். இந்த 37க்கும் 40க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ். 3 இன்ச்சஸை நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது 1.5. இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5. இதை அப்படியே ட்ரையாங்கிளாக கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது 3 இன்ச்சஸ், இது 10.5, இது 4 இங்கே வரைக்கும். ரைட்? இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கழுத்தை வரைகிறோம். உங்களுக்கு ஓகே இல்லை க்ளோஸாக வேணும்னா இப்படின்னும், இல்லை உங்களுக்கு நல்லா வைடாக வேணும்னா இப்படின்னும், எப்படினாலும் பண்ணிக்கலாம். முடிஞ்சிருச்சு. இது அப்படியே ஒரு ஸ்மூத் கர்வாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம கை வந்து ஃப்ரண்ட்ல குடஞ்சி வெட்டினோம் பார்த்தீங்களா? சேம் அதே இது ஃப்ரண்ட் பார்ட்லையும் நம்ம பண்ணணும். ஃபுல் வாயில் பிளவுஸ் அப்படின்றனால தண்ணியில போட்டதுமே லூஸ் ஆயிடும். அதனால இது கிடையாது. ஓகேங்களா? இதுல தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இங்க சென்டர் டாட் இங்க இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த 1 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச். ஏன்னா இது நம்ம 1.5 இன்ச் பிடிச்சோம், அதே மாதிரி இதையும் பிடிக்க கூடாது. இதை பிடிச்சிட்டு இதை சென்டர் ஒரு மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே லைன் போட்டுறோம். ரெண்டுத்துக்கும் ஒரு 1.5 இன்ச்சஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் போதும். இது அப்படியே சின்னதாக இந்த 1/4 இன்ச்சில் இது ஒரு டாட். இப்போ இது ரெண்டத்தையும் பிடிக்கும் போது இங்கே ஒரு ஃபோல்டிங் வரும். அதை பிடிச்சு நீங்கள் இங்கே ஆர்ம் ஹோல் டாட் எடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லைன் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே செஸ்ட் அவங்களுக்கு எவ்வளோ எடுத்திருந்தோம்? 10 அப்படியே இங்கே மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுவும் 6 தான் இருந்தது. இங்க இருந்து நம்ம பேக்கை வச்சு கட் பண்ணதுனால மெஷர் போடலை. இப்போ இவங்களோட வெயிஸ்ட் எவ்வளவு? 32. 32வை 4ஆ டிவைட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்ல 2 பீஸ், பேக்ல 2 பீஸ். 32 டிவைடட் பை 4 போட்டோம்னா 8 இன்ச்சஸ் வருது. இந்த 8 இன்ச்சஸை இங்க இருந்து எவ்வளவு இருக்கு? இங்க இருந்து 2 இன்ச்சஸ்க்கு இங்க ஒரு மார்க். ஏன்னா இதையும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு இங்க ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும். இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 3.25 இருக்கு. ஓகேவா? இந்த 1/4 இன்ச்சை விட்டுடணும். ஏன்னா நம்ம இங்க கொக்கி அட்டாச் பண்ணணும்ல, கொக்கி காஜாக்காக. அந்த 3.25ல 1/4 விட்டுட்டு இங்க இருந்து 8 இன்ச்சஸுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறோம். இப்போ இந்த 10ஐயும் இந்த 8ஐயும் கனெக்ட் பண்ணிடணும்.
இங்க நம்ம 2 இன்ச்சஸ் வச்சோம் பாத்தீங்களா? சேம் இங்கேயும் 2 இன்ச்சஸ். இத அப்படியே இங்க கனெக்ட் பண்ணிடுறோம். இப்ப இங்க தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதே மாதிரி இங்கேயும் தையலுக்கு விடணும். இங்க இருந்து 1 இன்ச். ஓகேங்களா? நமக்கு அந்த 8 இன்ச்சஸ் வருதான்னு பார்க்கணும். இங்க இருந்து 3.25 இருக்கு. கால விட்டுடுவோம். ஏன்னா கொக்கி காஜா அட்டாச் பண்றதுக்காக 3ல இருந்து இந்த ஸ்டாண்ட்ல வச்சுட்டு பார்த்தோம்னா தெரியுதுங்களா? 8 8.25 வருது. நோ ப்ராப்ளம். இந்த இடத்த அப்படியே ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம எங்க இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்க இருந்து அப்படியே வந்து இங்க டாப்ல போய் இங்க வந்து இங்க செகண்ட் லைனுக்கு இங்க வந்து அப்படியே வந்து இப்படியே வந்து இங்க கட் பண்ணிடணும். ஓகேங்களா? கட் பண்ணிடுவோமா? இது 1 இன்ச், இது 1/4 இன்ச், இது 1/4 இன்ச். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் 1.5 இன்ச். ஓகேங்களா? இது ரெண்டையும் பிரிக்கும் போது இங்க ஒரு டாட் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம அப்படியே இங்க பிடிச்சுக்கலாம். கட்டிங் பண்ணிடலாம். பேக் ஃப்ரண்ட். இப்போ இது நம்மளுடைய ஸ்லீவ். இன்னொரு பார்ட் வந்து இங்க பட்டி அட்டாச் பண்ணணும். நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டாட்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிளாத் வந்து இப்படி ஆகும். அதாவது டாட் வந்து பிடிக்கும் போது இப்படி வரும். நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி தானே இருக்கும். நான் இந்த பீஸை இப்படி 3 டாட்டையும் பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் இங்கெல்லாம் 3 டாட்டும் பிடிச்சதுக்கு அப்புறம் நான் நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸஸ் கிளாத்ல டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் அதாவது கையெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்க கொஞ்சம் எக்ஸஸாவே விட்டுட்டு இதை அப்படியே நான் டிரா பண்ணிடுவேன். இங்க இந்த பிடிச்ச இடத்துல இதை கட் பண்ணிட்டு இப்படி நான் இது வந்து கொஞ்சம் கிளாத் எக்ஸஸாவே இருக்கட்டும். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்னு தெரியறதுக்காக இங்க ஒரு வி போட்டுடுவேன், இங்க ஒரு வி போட்டுடுவேன். போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இதை கொண்டு வந்து நம்ம அப்படியே இங்க பிளேஸ் பண்ணி அப்படியே வெட்டிடலாம். வெட்டிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். கீழே என்ன இருக்குதோ ஃப்ரண்ட் பேக்கையும் பார்த்துட்டு லெவல் பண்ணி கீழே ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதையும் கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா சம்டைம்ஸ்ல நம்ம பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிடக்கூடாதுன்றதுக்காக இங்க வி போட்டுட்டோம்னா இதுதான் நமக்கு இங்க வரும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு பேக்கோட லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம கொக்கி காஜா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது நம்மளுடைய பேக் பார்ட், இது ஃப்ரண்ட், இது ஸ்லீவ், இது பட்டி. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரண்ட் கிட்ட வரும், இது வந்து பேக்கோட ஜாயின் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இப்போ இது கூட இன்னும் வந்து கொக்கி கொக்கி பீஸ், காஜா பீஸ். மதுரை சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வளையம் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இங்க வேலூர்ல கிளாத்லயே வச்சு ஸ்டிச் பண்றாங்க. காஜா பண்றது வந்து த்ரெட்ல வச்சு நம்ம பண்ணுவோம். மேக்ஸிமம் காஜா வளையம் வச்சு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வீல போடுறது ஈஸியா கிழிஞ்சிருது. மறுபடியும் அதை ரிப்பேருக்கு நம்ம தான் எடுத்துட்டு வராங்க. இந்த காஜா வந்து 4.5 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நமக்கு ஃப்ரண்ட்ல எவ்வளவு லென்த் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொக்கி பாத்தீங்கன்னா அது ஒரு 2.5 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். இதை நம்ம கிளாத்ல கட் பண்ணும்போது தெரியும். இன்னொன்று வந்து ஹெம்மிங் பீஸ், அதை கிராஸ்ல போட்டு நம்ம எடுப்போம். உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த சேம் மெஷர்மெண்ட் இருக்கிறவங்க இதை நீங்க இதே மாதிரி சார்ட்ல அப்ளை பண்ணிட்டு பிளவுஸ் பீஸ்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஓகேங்களா? இதை நான்
நெக்ஸ்ட் வீடியோல இது சார்ட்ல இருந்ததை எப்படி நம்ம பிளவுஸ்ல கட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோல கட் பண்ண பிளவுஸ நம்ம பிளவுஸ் பீசஸை எப்படி நம்ம பிளவுஸா கன்வெர்ட் பண்றதுன்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம்.